சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மொத்தம் இருந்துட்டு, மீனாவோட போக்கே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. செல்வம் இருந்துட்டு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தானே மீனாவோட நடவடிக்கையே சரியில்ல அப்படின்னா ஊரில் தான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். அது என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கு சரியான ஒரு தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிடுறாங்க. அந்த சாமியார் தான் ஏதோ ஒரு மர்மமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சாமியாரை பிடிச்சி கேட்டால் அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமும் செல்வம் நேராக அவரை மீட் பண்ணுறதுக்காக பாட்டியோட ஊருக்கே போகிறாங்க. கோயிலில் போய் பார்க்குறாங்க. ஆமாம், எதுக்காக பார்ட்லர் அம்மாவையும் அன்னைக்கு என் ஒய்ஃபையும் நீங்கள் பயப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஒன்றும் பயப்படுத்தலை. இத்தனை நாளாக ஒருத்தர் மூட்டை கட்டி வச்சுருந்த பொய் மூட்டைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி உங்கள் ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பொய் மூட்டையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது உங்கள் மனைவியை போய் கேளு, அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு அவள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா. என்ன சொல்லலாமா வேண்டாமான்னு அவள் தவிச்சிட்ருக்கா. மீனாவை அப்படி இருந்து நான் கண்டிப்பாக பார்த்ததே கிடையாது. அவள் இப்படி இருக்கிற போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தீர்வு உன் மனைவி கையில் தான் இருக்குது. தாராளமாக போய் நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாங்க. மொத்தம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.